பார்த்துட்டு மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா வந்து இன்னும் தாசில்தார் விஓ யாருமே பர்மிஷன் கொடுக்காம இவங்க போட்டு வச்சிருக்காங்க. போட்டு வச்சிட்டு இன்னும் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தா ஆமா நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்க பொருட்காட்சிக்கு வரலான்ட்டு வந்துடாதீங்க. நாங்களே வந்து எப்படின்னா நானே செல்வாட்ட வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வேலையா வந்தேன் இங்க கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு. அப்ப பார்த்துட்டு நான் போய் செல்வாட்ட கூட்டிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டிட்டு வரலான்னு ஆசையா தான் வந்தேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தா கடைசியில எதுவுமே இல்ல. அதனால இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. யாரும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்துடாதீங்க. அது இன்னும் ஒரு வாரம் ஒரு மாதம் ஆகும். ஓகே வீட்டுக்கு கிளம்ப முடியாங்க. இப்போ நாங்கள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம், டீ குடிக்க போகிறோம். அப்புறம் ஏதாவது பாப்பா தம்பிக்கு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பேராவரணி எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். நாங்கள் 4 பேர் மட்டும்தான் வந்திருக்கோம் போல இருக்கு. பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்கடி. பொருட்காட்சி மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கோம். ஓகே உள்ள போகலாம் மணிஷா. சரி நட வா. 12, 9 எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு தடவையாக பேராவரணிக்கு வந்திருக்கேன். நிஷா ஃபஸ்ட்டு தடவை தான். பட்டுக்கோட்டையில் கூட நல்லாயிருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னு தெரியலை. தூக்கி அங்கே வந்து டியாவை வந்து அங்கே பேச வேணான்னு சொல்லு சரியா. வாயை உடச்சின்னு வந்தியா நிஷா. ஃபோட்டோ எடுத்துக்கோமா இங்கே வா. ஓகே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நுழைவு கட்டினா 40 ரூபா போட்டிருக்காங்க. 3 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும். மலர் கண்காட்சியும் இருக்கான், வீட்டு உபயோக பொருட்காட்சியும் இருக்கான். மற்ற பொருட்காட்சியெல்லாம் சரி பார்ப்போம் வா. டிக்கெட் எடு. எங்கே போய் டிக்கெட் எடுக்கிறது? இன்னும் வரலையா? என்னடி மணி 5 மணி ஆயிடுச்சு இன்னும் வரலங்கிற. எங்கிட்ட போய் டிக்கெட் எடுக்கிறது? மலர் கண்காட்சியில் பாப்பா அங்கே வர குதிரையை பூவிலையே குதிரை செஞ்சுருக்காங்க, ரோஜா பூவிலையே. சூப்பராக இருக்குல்ல. அப்பா அங்கே குரங்கு மாமாவை பாரு. இங்கே ஹார்ட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க நிஷா. சூப்பராக இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்காமல் இருக்குது. எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாரு பைக்கில் இன்னும் வெளியில் பாரு. அப்படியே நிறைய பேர் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா வரும்னு. எங்கடி டிக்கெட் எடுக்கிறது? எங்கிட்டு போகிறது? எங்கிட்டு இதானடி நுழைவாயில். இதானடி சரி நாங்கள் முடிவு பண்ணிட்டு வர்றோங்க. டிக்கெட் எங்கே எடுக்கிறதுனே தெரியாமல் நீ பாட்டுக்கு உள்ளே போயிட்டுருக்க நிஷா. நல்லா சூப்பராக இருக்குங்க. புலி சிங்கம் எல்லாம் செல்ஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. இங்கே பாரு நிஷா, இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம்ல, அழகழகாக இருக்கு. இந்த அவன் வளையல் கடையை பார்த்துட்டா நிஷா. இங்கே பாரு காளமாடு இல்லை யானை. இறக்கி விட்றி பிள்ளைய விளையாடட்டும் முதல்ல. என்னது ஏதாவது வாங்கி கேட்பாங்கிறியா? இன்னும் துறக்கல நிஷா. காண்டாம இருக்கும். இது ஜல்லிக்கட்டு மாடு, இது யானை, இது என்னது அது கடைசியாக உள்ளது? ஃபோட்டோ எடுப்போமா? என்னங்க வித்தியாசமான பொருட்காட்சி. வாழ்க்கையில் இப்படி ஒரு பொருட்காட்சியை பார்த்து இல்லை வாழ்க்கையில் இப்படி ஒரு பொருட்காட்சியை நீ பார்த்ததில்ல. இல்லை அது பாட்டுக்கு அனாமத்தான் திறந்து கிடக்கு. எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஜாலியாக தான் இருக்குது. இதுவும் விடு பாப்பா இங்கே வா. யாருமே திறக்கலைங்க. கடையெல்லாம் இருக்குது. ஒரு ஆள் கூட காணோம். இங்கே பாருங்கள் கார் ரேஸு, அது இது அக்வாரியம், அங்கே ஏதோ விளையாட்டு இது எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே ராட்டினம் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு ஆள் கூட காணோம். இல்லை யாருமே வரலங்கண்ணா. எங்கேயும் யாருமே இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ பிள்ளைங்க வந்துருச்சு. என்னடா தரணி யாரடி கூப்பிட்டு பார்க்கறது? உள்ள யாரும் ஆள் இருக்காங்களான்னு பாருங்கண்ணா. இங்கே பாருங்க இந்த பாப்பா, இந்த பாப்பா, இந்த தம்பி தர்னீஸு, தியா உள்ள யாரும் இல்லையாங்கண்ணா? அப்போ இது வந்து வேணாம் நிஷா, அதெல்லாம் கேட்காம உள்ளே போகலாமா? அங்கே எல்லாம் போய் இது என்னடி இது வித்தியாசமான பொருட்காட்சி. ஆனால் எல்லா கடையும் இருக்குங்க. இந்த பாருங்க பாசி கடை, அந்த இது எல்லாம் திறக்காமல் இருக்குது எல்லாமே. இந்த இருங்க அண்டர் வாட் கோஸ்ட் ஹவுஸ் எல்லாம். இதெல்லாம் இருக்குடி கோஸ்ட் ஹவுஸு, பேய் வீடு. இப்போ நிஷா ஒன்றா சொல்லிடுவோம் அந்த ராட்டினத்தில் போகிறேன் அப்படின்ட்டு. அந்த ஓவர் மேலே ஒரு ராட்டினம் இருக்குல்ல,
நம்மளுக்கு அதுதான் விட்டு ஒரு அரை வச்சான்னு வச்சுக்க. அட உதச்சன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் தெரியுதாம்மா? அந்த மேலே ராட்டினம் இருக்கு பாரு பாப்பா. அது வா. ஏய் என்னடி அவங்களாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே நுழைஞ்சு போய் பார்த்துட்டு வாங்கடி. இல்லை போமா? சரி வா போவோம். பாப்பா நுழைஞ்சு போ பாப்பா. இறங்கு. களத்தில் இறங்கா. ஏதாவது சிக்கலாயிர போகுது நிஷா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. 4:30 மணி ஓப்பன்னு போட்டிருக்காங்க. ஆமாங்க இங்கே பாருங்கங்க. இன்னைக்கு ஓப்பனிங்கா கேட்டியா? 3D ஷோவெல்லாம் வச்சுருக்காங்க. இது பேர் என்னது? அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, அம்பு விடுறது. அது பானிபூரி கடையெல்லாம் இருக்குது, எல்லா கடையும் இருக்குது. ஆனால் 3D ஷோ, மேஜிக் ஷோ, ராட்டினம், அந்த ஒரு கப்பலில் போகிறது. இதுங்க பாட்டுங்க இதுக்கு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க. என்ன ஒரு காலக்கொடுமை. ஏங்க கிட்டக்க போவோம். சார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 50 ரூபாயா? சரி இந்த பலூனில் விளாட்றதுக்கா? சரி கொஞ்சம் லேட்டாக பிள்ளைங்க விளாட விடுவோம். எல்லாம் திறக்கட்டும். இங்கே பாருங்க இங்கிட்ட தான் கதவெல்லாம் திறக்கிறாங்க. ஒன்றும் ராட்டினம் கிட்டினம் ஒன்றும் எதுவுமே இன்னும் ஓப்பனே ஆகலை. அப்போ சட்டையெல்லாம் அழுக்காக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் விளாட விட மாட்டாங்க. மண்ணில் எல்லாம் கை வச்சு சார் சொல்லு. சட்டையெல்லாம் அழுக்காக்குனீங்கன்னா அங்கே டவுசர்லாம் பாரு அழுக்காகுது. அழுக்காக்குனின்னு வச்சுக்க. வெளிநாட்டு புள்ள மாதிரி இருக்கல, வெள்ளைக்கார புள்ள மாதிரி இருக்கல. பிள்ளைங்க தானே சும்மா அரை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. அவளை ஃபுல் ட்ரெஸ்ல இங்கே பாருங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா ஒரு இது இருக்குது, பிரேக் டான்ஸ். அது அடுத்த ஹெலிகாப்டர் இருக்கு, கார் இருக்கு, போட்டிங் போகலாம். ட்ரெயின் 2 இருக்கு. அது பெரிய ட்ரெயின், இது குட்டி ட்ரெயின் 2 இருக்கு. கார் 2 இருக்கு. அது வந்து நல்ல பெரிய கார், இது வந்து சின்ன கார். அப்புறம் ராட்டினம், அப்புறம் ஒரு ராட்டினம். எல்லாம் சூப்பராக இருக்குது. இது இங்கே எந்த பக்கம் இது மசாலா பூரி, பானிபூரி, பேல்பூரி, அப்புறமேட்டு இது டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, ஐஸ்கிரீம், பக்கடா. ஒரே ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. அவர் 1000 ரூபா போலாட்டி இங்கே வந்திருக்க முடியாது. அவரோட 1000 ரூபா எடுத்து தான் வந்திருக்கோம். ஏன்னா எங்கள்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. ஏன்னா இப்போ தானே நான் மன்னார்குடி போயிட்டு எல்லாம் சாப்பாடுலாம் இது பண்ணிட்டு வந்தோமா, கையில் காசு இல்லை. டக்குன்னு எங்கள் அத்தை அடிச்சு 1000 ரூபா போட்டிருப்பாங்கல்ல. 15ஆம் தேதி தான் எனக்கு கரெக்டாக எப்பயுமே போட்டிருப்பாங்க. இன்னைக்கு 15ஆம் தேதி. ஸோ எடுத்தாச்சு அந்த 1000 ரூபா தான் வீட்டு கிளம்ப வரும். வீண் செலவு பண்ணால் பிள்ளைங்களை பொருட்காட்சிக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. ஏன் இப்போ கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து சனிக்கிழமை சனி ஞாயிறில் வந்து நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போய் முடியும். தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில், தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் தான் வேண்டிக்கிட்டோம். ஏன்னா அம்மா போட்டிருந்துச்சு இல்லையா. அப்போ வந்து எங்கள் அத்தை வந்து தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலில் வந்து 2 பேர் பிள்ளைங்களுக்கும் வந்து முடி இறக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. அதனால சனி ஞாயிறில் தான் கூட்டிகிட்டு வரலான்னு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எங்கே கிளம்பி போயிடுவோம்? சென்னைக்கு போயிடுவோம். சென்னைக்கு போகிறோம். அதனால சரி ஓகே பார்ப்போம் அடுத்து என்ன ஆகுது. நான் எதுக்கு இந்த பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா வந்து மலர் கண்காட்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ மலர் கண்காட்சின்னு இவர் என்ன சொன்னாருன்னா, நிறைய வந்து பூ செடியெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியா இருக்கும், வாங்கிட்டு போறதுக்காக வச்சிருப்பாங்க. அதான் மலர் கண்காட்சின்னு சொல்லி சொன்னாரு செல்வா. ஆனா செல்வா சொன்னதை பார்த்தோம்னா பூல டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்ததுதான் மலர் கண்காட்சின்னு வச்சிருக்காங்க. வேற ஒன்றும். சரி இந்த ராட்டினத்தில் 2 சுற்றி கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான் பிள்ளைங்கள. தியாமா அதெல்லாம் திட்டுவாங்க, அடிப்பாங்க. இறங்க கீழே இறங்க. காசு கொடுத்துப்போம். அவங்க வரட்டும், அப்புறமா வரவும் காசெல்லாம் கொடுத்துப்போம். காற்று தாண்டி நல்லா அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி டிசப்பாயிண்டட். இது ஏதாவது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? வெயிட் பண்ணுவோம். ஏதாவது வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளெல்லாம் எல்லாரையும் விளையாட விட்டு வந்து யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் பேராவணியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து அவங்கள திறந்து வைக்க சொல்றியா? வந்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கோம். நாங்கள் வந்த நேரம் வந்து மணி இப்போ 6 ஆக போகுது. 5 மணிக்கு வந்தோம். 5 மணிக்கு வந்தோம். இப்போ மணி இப்போ கரெக்டாக மணியை பாரு பார்ப்போம். என்ன 5:45? ஆமாம் அதை தான் சொல்கிறேன். 6 மணிங்கிற நீ என்ன ஒரு 10 நிமிஷம் கூட சொன்னால் கிரீடம் இறங்கிருமா? 10 நிமிஷத்துல சரி 6 மணி 10 நிமிஷம். சரி 6 மணி வரைக்கும். சரி 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் எதுவுமே இல்லைங்க. ஐயா உள்ள நாங்கள் பாட்டுக்கு நாங்களாம் உள்ளே வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரும் என்னன்னு கூட கேட்கல. எல்லா கடையும் திறந்து கிடக்கு. எடுக்கலையா?
ஆள் இருந்தாலும் சொல்லுவாங்க, ஒரு ஆள் கூட இல்லையே இங்கே. அதனால நாங்களாம் வந்து இந்த அங்கிட்டு ஒரு 2 குடும்பம் வந்திருக்கோம், அங்கே ஒரு குடும்பம், நாங்கள் ஒன்று. என்னப்பா அப்படின்ட்டு அவரே கிளம்ப போகிறாரு. சரி நம்ம 7 மணியாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஓகே அனிஷா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எதுக்கு வந்து சீக்கிரம் வந்தோம்னா இல்லை 4:30 மணி to 9:30 மணி வரைக்கும் போட்டிருந்தாங்க. சரி 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு 5 மணிக்கு போனா வெளிச்சமா இருக்குமே, நல்லா எடுக்கலாம், அடி வாங்கிடுவேன், ஏன்னா இருட்டாயிரும் அப்படின்ட்டு வந்தோம். நாங்க வந்து கடைசியில பார்த்தவளா ஒண்ணு கூட திறக்கவில்லை. சரி திறந்தாங்கன்னா நம்ம விளையாண்டோம் அப்படின்னோம்னா வீடியோ எடுத்து போகிறோம். வீடியோ எடுத்து அதை தனியா போடுவோம். ஓகே பாய். வெரி சேட். இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பார்த்து ஃபுல்லாக வேறு கதறிக்கிட்டு கிடக்கு விளையாடணும்னா. அங்கே ஒருத்தர் எங்களுக்காவது பரவாயில்ல 2 புள்ள, அவர் 3 பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்காரு, வெளியில் 2 பிள்ளைய நிற்க வச்சுட்டு வந்திருக்காரு அவங்க அம்மாட்ட. மொத்தம் 5 பிள்ளைய பெற்றுட்டு அவர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. புள்ள பெற்றுக்க வேண்டியதான். பெத்து பண்ணி போய் பெத்துக்கப்போ பாத்தியா வா தானிமா